விசுவாசிக்க கூடுமானால். உங்களால கூடுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னால கூடுமான்னு கேட்காத, என்னால எல்லாம் கூடும், உன்னால நம்ப கூடுமா? கைய தட்டு. செவிட்டு ஆவின்னு ஒரு ஆவி இருக்கான், தெரியுமே சொல்லுவாரு. செவிட்டு ஆவின்னு அதுக்கு என்ன செய்யாது அப்படின்னு அது கூட நீ கத்த வேண்டாம். செவிட்டு ஆவிக்கு காது நல்லா கேட்குமா, ஆனா எவனை அது போய் பொசஸ் பண்ணுதோ அவனுக்கு அது கேட்காதான். ஒரு இடத்துல செவிட்டு ஆவின்றாரு. அப்ப செவிட்டு ஆவின்னு ஒன்னு கர்த்தர் மெகா பண்ண கொண்டா, செவிட்டு ஆவியே அப்படின்னாரா? அதுக்கும் சாதாரணமா தான் பேசுறாரு. ஏன்? அது செவிட்டு ஆவியா இருந்தாலும் அதுக்கு காது நல்லா கேட்கும். அதுக்கு எல்லா மொழியும் தெரியும். அப்ப நீ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ல பேசினாலும் அது இவன் தப்பா பேசிட்டான், கிராமரு போக மாட்டேன்னு சொல்லாது. நீ மலையாளத்தில் போனாலும், நீ வந்து கன்னடத்தில் வந்து மலையாளத்தில் பறைஞ்சாலும், கன்னடத்தில் வந்து நீ பேசினாலும் இக்கட சூடுனா அது போயிருது. இன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, இங்க பாரு, நீ எவ்வளவு உயரத்துக்கு வரணும்னு நினைக்கிற அவ்வளவு உயரத்துக்கு வருவ, அதை விட அதிகமாகவே வருவ. நீ நம்பு, நம்பு. உன் சுற்றி இருக்கிறவங்கள கணக்கு பண்ணாத, அப்படியே என்னை மட்டும் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இரு. நீ எவ்வளவு தூரம் போறியோ அவ்வளவு தூரம் தான் சபை மக்கள் வரப்போறாங்க. நீ எவ்வளவு உயரத்துக்கு வருகிற அதை பார்த்த உன் சபை மக்கள் வரப்போகிறார்கள், உன் செய்தியை கேட்க வரப்போகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் லைஃப் எல்லாம் சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. வாயா சொல்லுங்களேன் கொஞ்சம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை சொல்லுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஐஸ்வர்யம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆரோக்கியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட இளமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன். நீ எதை விரும்பலையோ அது உங்களுக்கு வராது. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். பிரச்சனை அங்கே தான் சார் வருது. நீ விரும்ப மாட்டேன்றீங்க சார். சார் சுகர் போகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, ஆனால் போகணும் நீங்க விரும்பினா அது போயிடும். People may say it's a chronic disease, but பைபிள்ல chronic disease எதுவுமே கிடையாது. ஒருத்தன் சின்ன வயசுல இருந்து ஒரு அசுத்தாவில பாதிக்கப்பட்டிருக்கான், that is a chronic. அதை இயேசு துரத்தினார். ஓகே, சீசர்கள் ட்ரை பண்ணாங்க, என்ன செய்யல. அடுத்த பிகாஸ் வரேன். First because of their unbelief they did not enjoy the life of Canaan. கானான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். ஆமென். நான் விரும்பினேன், இன்னும் நான் விரும்புகிறேன். என்னை விரும்ப சொல்றாரு கர்த்தர். விரும்பு விரும்பு விரும்பு. Because of their unbelief they did not enjoy that flourished life. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே வட்டாரம் அதை விசுவாசிப்பதற்கு தயாராக இல்லை. வேதம் தெளிவா சொல்லுது. பிகாஸ் அப்படின்னா அதான் காரணம்னு அர்த்தம். ஆஃப் தேர் அன்பிலீஃப். நம்பர் 2, சீஷர்கள் அந்த எவனை, அந்த யாரு, அந்த பிசாசு பிடிச்சவன அவனோட அப்பா வந்து சீஷர்கள்ட்ட கூட்டிட்டு வர்றாரு, இவனை விரட்டுங்கன்னு. அவன் எல்லாம் தலையில கை வச்சுக்கிறான், போறியா போறியான்றான். அது இல்லை சார், போற மாதிரி இல்லைன்னு. அப்படியா, போக மாட்டேன் என்ன சில உன்னை 11 சீஷர்கள். அப்ப நீங்க தலைமுடியை பிடிச்சி சுத்துங்கன்ற, பிடிச்சி ஒரு ஆட்டாட்டுங்க ஆட்டுறேன். போயிடுறியா, ஏசு நான் சொன்ன நான் கட்டுறேன், நீ போய் முதல் வீட்டு வரியை கட்டுட்டு நீ போய் கரண்ட் பில்லை கட்டுப்பா, என்ன கட்டாத. உடனே போராடுறான், முடியல. இவன் கத்துறான், பிசாசோட பயங்கரமா கத்துறவன்லாம் இருக்கிறான். ஒரு தடவை நான் உள்ள நுழையிறேன், 2 பேர்ல எவனுக்கு பிசாசு பிடிச்சிச்சுன்னு தெரியல. இவன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திண்டுக்கல்ல ஒரு வீட்டில் போய் பிசாசு கத்தலாம். நீங்க கத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் அடி வாங்குறவங்க கத்துறான், நீ அடிக்கிறவன் கத்துற. செவிட்டு ஆவின்னு ஒரு ஆவி இருக்கான், தெரியுமே சொல்லுவாரு. செவிட்டு ஆவின்னு அதுக்கு என்ன செய்யாது அப்படின்னு அது கூட நீ கத்த வேண்டாம். செவிட்டு ஆவிக்கு காது நல்லா கேட்குமா, ஆனா எவனை அது போய் பொசஸ் பண்ணுதோ அவனுக்கு அது கேட்காதான். ஒரு இடத்துல செவிட்டு ஆவின்றாரு. அப்ப செவிட்டு ஆவின்னு ஒன்னு கர்த்தர் மெகா பண்ண கொண்டா, செவிட்டு ஆவியே அப்படின்னாரா? அதுக்கும் சாதாரணமா தான் பேசுறாரு. ஏன்? அது செவிட்டு ஆவியா இருந்தாலும் அதுக்கு காது நல்லா கேட்கும். அதுக்கு எல்லா மொழியும் தெரியும். அப்ப நீ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ல பேசினாலும் அது இவன் தப்பா பேசிட்டான், கிராமரு போக மாட்டேன்னு சொல்லாது. நீ மலையாளத்தில் போனாலும்,
நீ வந்து கன்னடத்தில் வந்து மலையாளத்தில் பறைஞ்சாலும் கன்னடத்தில் வந்து நீ பேசினாலும் இக்கட சூடுனா அது போயிருது. ஸோ டெவில் வந்து இவங்க விரட்டுறாங்க முடியல. உடனே ஏசுனார் வராரு. அந்த பையன் பார்த்தா இது வந்து யூஸ் இல்லாத கேஸுட்டு நேராக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். இப்போ அடுத்த பிகாஸுக்கு வரேன். வந்து அப்படி அழுகிறான். அவங்க அப்பா அழுகு சொல்கிறான், என் பையனுக்கு ஒரு ஆவி பிடிச்சிருக்கு, அது சிறு வயது முதல் அவன் மீது இருக்கிறது, அவனை துரத்த ட்ரை பண்ண முடியல, உம்முடைய சீசர் இடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் முடியாமல் போயிற்று, உம்மால் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். வந்துருச்சு பாருங்க அவிசுவாச வார்த்தை. இஃப் யூ கேன் டூ எனிதிங், நீங்க முடிச்சு விடுங்கன்னு சொல்லல, ஐயா உங்களால முடிஞ்சான்றான். அவிசுவாசம் அவனை நிரப்பி இருக்கு. சிலருக்குலாம் அவிசுவாசம் எந்த அளவு நிரப்பும்னா, டாக்டரே ஒன்றும் இல்லைன்றாங்க, டாக்டரே வியாதி இல்லைன்றாங்க. சார் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். கடைசியில் வந்து நம்மள்ட்ட ஜெபிக்க வரணும்னு சொல்கிறான். எல்லாரும் இல்லைன்றாங்க, ஆனால் எனக்கு இருக்குன்றான். அப்புறம் அவர் சொன்ன ஊழியர் ஒருத்தர் எனக்குள்ள அசுத்தாவி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. யார் சொன்னது தெரியல, ஆனால் ஒருத்தர் சொன்னார். அவர் வந்து சொன்னதுக்கப்புறம் இவன் அதையே தியானிக்கிறான். எனக்குள்ளே இருக்கின்ற அப்படி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாவே. 7 நாள் கன்வெர்ஸ் பண்ணுறான். பிசாசு வந்து என்ன செய்யுது, பிதாட்ட போய் நிற்குது. அவன் என்னை பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், வாராய். அப்ப அது என்ன செய்யுது, உள்ள என்ட்ராகுது, கூப்பிடுறான். ஊழியக்காரன் வேலையை பாருங்களேன். சும்மா வந்தவனை பார்த்து உனக்குள்ள ஆவி இருக்கு, உன் அன்னையிலேருந்து போகிறான், ஆவி இருக்கு ஆவி இருக்கு ஆவி இருக்கு ஆவி இருக்குன்னே போகிறான். வந்து காயப்பட்ட துணி ஆனா கூட ஆவின்றான். ஏன்னா அவனுக்குள்ள இப்போ சொல்லி தான் அந்த ஆவியை தொடரும். திஸ் இஸ் நாட் பெண்டிகாஸ்டலிசம். அப்போ வந்து அது உங்களால் எதோ முடியுமா? அவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால். உங்களால கூடுமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், என்னால கூடுமான்னு கேட்காத, என்னால எல்லாம் கூடும், உன்னால நம்ப கூடுமா? கையை தட்டு. ஆமென். எல்லாமே நம்பிக்கைக்குள்ள வச்சிருக்கிறார் தேவன். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய்னா. அன்புக்குரியவர்களை, நீ விசுவாசிக்க கூடுமானால் இயேசுக்கு ரத்தம் தெளிக்கப்பட்டும் ஆவியானவங்களை சரியா புரிந்து கொள்ள வைப்பார். அப்ப கர்த்தர் நீ விசுவாசிக்கணும்னா, நான் அவன் அழகா சொன்னான், விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்க முடியும், எனக்கு உதவி செய்தணும். டாக் எப்படி வருது பாருங்க. ஜெபம் எதுவுமே வராம விசுவாசத்தை பத்தி இவர் பேச, அவன் விசுவாசிக்கிறான், ஆனாலும் எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கு பேச. உடனே அவர் bring him to me என்றார். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பயங்கரமான வார்த்தை, அழகான வசனம். இயேசு அடிக்கடி சொல்லுவார், bring him to me. அவனை ஏன்ட்ட கூட்டுவாயா. என்ன தைரியம் பாருங்க. சில டாக்டர்ஸ், தெளிவான டாக்டர்ஸ், வெச்சுரான சொன்ன என்னது குணமாக, அவனை ஏன்ட்ட கூட்டுவாங்க, நான் முடிச்சு வைக்கிறேன் அர்த்தம். இன்னொரு இடத்துல சொன்னேன், ஒரு 5 அப்பம் ஒரு பையன்ட்ட இருக்கு, bring him to me. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. சார் நீங்க சொல்லணும் சார், அந்த கேஸ் இங்கே கூட்டுவாங்க சார், கூட்டுவாங்க, நம்ம சர்ச்சு கூட்டுவாங்க, பாத்ரூம் கைது அன்று சொல்லணும். கூட்டிட்டு வந்தாங்க. ஏசுனாரை பார்த்த உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆடி நுர தள்ளி விழுந்து அவனை அலக்கழிச்சு கீழே போய் வச்சு அவனை எழுப்பி அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டாரு. இங்கே பாருப்பா, நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் அவிசுவாசம் நீங்கள் ஹெல்ப் பண்ண சொன்னேன், அந்த ஜெபத்துக்கு பதில் செஞ்சுட்டேன். இவனை துரத்துறது நீ பார்த்தில, இப்போ அவிசுவாசம் போயிடுச்சு. கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போன்னு சொன்ன உடனே அடுத்த சீசர்கள் தனியாக வந்து என்ன சொல்லுங்க, அவர்கிட்ட கேட்குறான், எங்களால் ஏன் துரத்தி விட கூடாமல் போயிற்று? இயேசு கிறிஸ்து சொல்றார், பிகாஸ். கைத்தட்டு கொடுத்தது இருக்கு. ரெண்டாவது பிகாஸ் எங்க இருக்காது? 13 நினைக்கிறேன், மத்தேயு 13. Then the disciples came to Jesus in private and asked, why could not we drive it out? He replied, because you have so little faith. இயேசு சொன்னார், because. அல்லேலூயா சொல்லுங்க. because of your unbelief. இங்கேயும் ப்ராப்ளம். நீ ஜெபிக்கலடா, நீ அது பண்ணலடா. உபவாசத்தினால்ன்ற வார்த்தை பின்பாக சேர்க்கப்பட்டது. எதோட முடியுது அந்த அதிகாரம்? எந்த வார்த்தையோட முடியுதுன்னா, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அண்டர்லைன் வேர்ட் வாசிங்க ஒருத்தர் அந்த வசனத்தை தமிழ் அழகா. அதற்கு இயேசு, மைக்கில் ஒருத்தர் வாசிங்க, அப்பதான் இதாகும். அதற்கு இயேசு எத்தனை வசனம்? 19.
அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று எல்லாரும் சொல்லுங்க, எங்களால இந்த சுகரை துரத்த முடியல. ஏன்? இல்லப்பா அது பரம்பரை வியாதி, போகாது. ஐயா எங்களுக்கு பணப்பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏன்? அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாதியா. இந்தியாவில் பணத்தோடைய ரேட் இது கூடணும், மதிப்பு கூடணும். நீ அமெரிக்காவில் இருந்தால் பணக்காரன் ஆயிடலாம். அப்படி சொல்லலை, எந்த ரீசனுமே சொல்லலை, ஒரு ரீசனும் சொல்லலை. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். உங்கள் அவிசுவாசமும் ஒரு காரணம். அப்படி சொல்லலை, அண்டர்லைன் தி வேர்ட் அவிசுவாசத்தினாலே. ஏகாரம், அவிசுவாசத்தினாலே தான். ரைட்டா பாக்கியம் பேர் என்னது? என்ன ஆகாரம்? ஏகாரமா? ஏகாரம் ஓசை. அதனாலே அப்படின்னு இழுத்தோம்னா அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். இயேசு தெளிவா சொன்னாரு, அவிசுவாசத்தினாலே தான். அப்படின்னா நத்திங் பட் பை யுவர் அன்பிலீஃப். வேற எதனாலும் இல்லை. அதனால பாதிக்கப்பட்ட பிகினர்ஸ் அதை பேசலாம், தப்பு கிடையாது. நீங்க ஸ்ட்ராங்கா ஒன்றும் பயப்படாமா. ஜன்னல் இல்லை, காம்பவுண்ட் வால்கிட்டே வர முடியாது. இயேசுக்கு ரத்தம் தெளிக்கப்படட்டும். உங்க தெருவுக்குள்ளே வர முடியாது. அப்படிதான் கர்த்தர் பேசணும். ஞாபகத்துக்கு வருது, என்கிட்ட அந்த ஜபிச்சுக்காங்கன்னு சொன்ன அந்த பொண்ணு அவங்க ஊர்ல இருந்து நம்ம ஏரியாவுக்கு ஜபிக்க கூட்டு வந்து ஏரியா வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் தெருவுக்குள்ள என்ன செய்ய மாட்டேன்து, அந்த ஆவி விட மாட்டேன்து. அவ கர்த்தர் சொன்ன, எவ்வளோ பவர்ஃபுல்லான பார்த்தியாடா, தெருவுக்குள்ளே விட மாட்டேன்து, வர மாட்டேன்து. இழுத்துட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் இழுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ தூரம் வந்தது, வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன்து. என்ன இதுல இருந்து என்ன தெரியுது? வாதை உன் கூடாரத்தை. இவர் இழுக்கிறாரு, அது வரமாட்டேன். இவர் இழுக்கிறாரு, அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்றான். அந்த பொண்ணு சொல்ல, அந்த பொண்ணு பின்னாடி ஆவி போக விட மாட்டேன். ஏன்னா அவன் வசனத்தை சொல்லி வச்சிருக்கிறானே. என்ன சொல்ல வரேன்னா, நல்ல விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், அந்த ஸ்பிரிட் என்ன செய்ய மாட்டேன்து, வீட்டுக்குள்ளே வர மாட்டேன்துல. நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல டெமான்ஸ்ட்ரேஷனே காட்டிட்டாரு பாரு. எல்லா ஏரியாவுக்குள்ள கை தட்டுங்க. ஆமென். நீங்க இந்த பாம்பு பல்லி இதுக்கு கூட நீங்க இதை ஆப்ரேட் பண்ணலாம். பேய் லெவலில் நீங்க ஆப்ரேட் பண்ணீங்க, வியாதி லெவலில் ஆப்ரேட் பண்ணிட்டீங்க. நீங்க இதையும் நம்பலாம். பாம்பு கும்பலாம், பள்ளியெல்லாம் இயேசு ரத்தத்தை காம்பவுண்டுக்குள்ளே தெளிக்கிறேன், உள்ளே வராதுன்னா அது க்ளீனாக வந்தது, சரட்டுன்னு அந்த ஷாக் அடிக்கும். அப்படியே திரும்பி என்ன செஞ்சிடும், செல்லுன்னு தாண்டி போயிடும், பட்டு வராது. அப்படின்னா இப்போ மொதல் வசனம் உங்களுக்கு தான். பிகாஸ் ஆஃப் தேர் அன்பிலீஃப் they did not enter into the life of Canaan. அவர்கள் அவிசுவாசத்தினாலே கானானுக்குள் பிரவேசியாமல் போனார்கள். So believe. சீசர்கள்ட்ட ஏன் சொன்னார்? Because you did not believe. எதுவுமே சொல்ல பாருங்க. நீ ஜெபிச்சியாடா, காலையில இருந்து ஜெபிச்சிங்களாடா, யாரா குளிக்காம வந்தது, அதெல்லாம் கேட்கல. உன் அவிசுவாசத்தினால என்ன? அப்புறம் ரீசன் என்னதான் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த லெவல்ல வாழ்ந்துகிட்டு இருக்க காரணம் என்ன? நம்முடைய அவிசுவாசம். தினமும் ஒரு தியானம். ஃபேஸ்புக்கில் சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் வீடியோவை தினமும் பார்க்க ஜஸ்டின் இந்தியா பேஜை லைக் கொடுக்கவும். 30 நாட்கள் 30 தியானங்கள். சகோதரர் டி ஜஸ்டின் அவர்களின் ஜென்டில் வாய்ஸ் தமிழ் மாத பத்திரிகை பெற உங்கள் முகவரியை 87 60 60 90 90 மற்றும் 87 60 60 90 20 என்ற எண்களுக்கு SMS செய்யவும். எங்களது முகவரி கர்த்தரின் சேனை சர்வதேச ஊழியங்கள், H37 TNHB காலனி, செக்டார் 1 மற்றும் 2, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 87 60 60 90 20, 87 60 60 90 30, 87 60 60 2000 மற்றும் 87 60 60 3000.